ஹலோ தம்பி, பஸ் எத்தனை மணிக்கு? சார் உடனே கிளம்பி சிபிக்கு மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க சார். ஏன் தம்பி, என்னாச்சு? வித்யாவை டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு சார். யார? உங்கள் பொண்ணு வித்யா தான் சார். பள்ளியில் பார்த்தேன், டெலிவரிக்காக அட்மிட் பண்ணியிருக்கேன் சார். சீக்கிரமாக வாங்க சார். ഹലോ വിദ്യയുടെ മെഡിസിൻ ആണോ? ആമാ. എത്ര നേരം ഇതിനാണ് വെയിറ്റ് ചെയ്യുന്നത്? എല്ലാ മെഡിസിൻസ് ഉണ്ടോ? ഇവിടെ തന്നെ നിൽക്ക്, ഡോക്ടർ ഇപ്പോൾ വിളിക്കും. ஏமா, டெலிவரி வார்டு எங்க இருக்கு? இனா இந்த வார்டு தான். என்ன சார்? ஏடா பார்த்தா அந்த இடத்துலயே செத்து தொலைன்னு விட்டு வர வேண்டியதானே? அவளை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் உட்கார வச்சு சேவை பண்ணிருக்க. மனுஷனா பிறந்த ஒரு மான ரோசம் வேணுமையா? வாயாங்க விட, வாயா வாயாங்கிற. ப்ளீஸ், உனக்கு வேணும்னா என்னோட வா. வாயா. என்ன சார் இதெல்லாம்? அவர் விடுங்க சார். அவர் அவங்க ரிலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாரு. நீங்க யார் நடுவுல? கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம. இது யாருக்குமா ரிலேஷன்? இவனை மாலை எங்களுக்குமா மனவரையில் உட்கார வச்சுட்டு இன்னொருத்த கூட ஓடி போனோமா? அவளை பத்த தகப்பானா? நான் சொல்றேன், முடிஞ்ச ஏதாவது விசூசி போட்டு அவளை கொண்டுருக்குமா? நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன வாயலாம் சார்? குழந்தைக்கு சொன்ன கேளுங்க சார். பெண் குழந்தை பிறந்திருக்கு. விடுங்க சார். நீங்க யார் சார்? கொஞ்சம் கூட ஈவ ரக்கம்ல உங்களோட நாயா சார் வரணும். என்னால வர முடியாது சார். அன்னைக்கு உங்க பொண்ணு ஓடி போனப்போ நான் இப்படித்தான் நடந்துக்கிட்டேனா? இல்ல இல்ல, நீங்க போங்க சார். நான் வரமாட்டேன். நான் இருப்பேன். நான் பார்த்துக்கிறேன் சார். இந்த குழந்தைக்கு சொந்தக்காரன் என்கிட்ட கொடுங்க. பிறந்த மண்ணில் கூட கால் படாத இந்த பிஞ்சு குழந்தை என்ன சார் பாவம் பண்ணுச்சு? என்ன சார் தெரியும் இந்த குழந்தைக்கு? இந்த குழந்தைக்குன்னு யார் இருக்கா பாருங்க சார். இந்த குழந்தை முகத்தை பாருங்க சார். தாய் தான் நாங்க உயிரோடு இருக்கும்போது இப்படி அனாதை மாதிரி வந்து கிடக்க வேண்டியதாச்சுப்பா. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்கே ஸ்கேனிங் சென்டர் எங்கே சார் இருக்கு? தெரியாதுங்களா? இட்ஸ் ஓகே. தம்பி, உன்னை என் சொந்த மகனாவே நினைச்சிட்டேன். அந்த உரிமையில தான். பரவாயில்ல சார், நான் ஒன்றும் நினைக்கல. எனக்கு ஒரு சொந்தத்தை தேடி வந்தோம். உங்க தொலைஞ்சு போன சொந்தம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த சந்தோஷத்துல இந்த வழி தெரியல சார். நல்லபடியாக வித்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போகிற வழியை பார்ப்போம்.
என்ன வேணும்? ஹாய். மழையை பார்த்து ரசிக்கிறீங்களா? சரி, நான் சாப்பிட போறேன். வாங்க ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வெளில போய் சாப்பிடுறேன். இந்த மழையில எப்படி போவீங்க? எங்க வீட்டு டிஃபன் கூட நல்லா தான் இருக்கும். வாங்க. நீங்க போய் சொல்றீங்க. உங்க வீட்டு காஃபி பலகாரம் கூட நல்லா இருக்கும். சரி, உங்களுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி தான் தெரியுது. வாங்க. என்ன மழையெல்லாம் லேட்டோ? ஆமா அண்ணாச்சி, எப்படி இருக்குதியா? நல்லா இருக்கேன் அம்மா. வீட்ல அம்மா எப்படி இருக்காவ? அம்மா நல்லா இருக்காங்க. இப்போதான் ரிட்டையர் ஆனாங்க. ஓ. உங்க வீட்டில் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அப்பா இறந்துட்டாரு. 2 வருஷம் ஆயிட்டு. அவருடைய இழப்பு எங்களை நிலக்குள்ளேயே வச்சுட்டு. தங்கச்சி இப்பதான் படிக்கா. அவ படிப்பை முடிச்சு ஒரு ஜாபுக்கு போறவரை நான் தான் வீட்டை பார்த்துக்கிடணும். ஓ சாரிங்க, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிட்டேன். சாப்பிடுங்க. இல்லை, நோ ப்ராப்ளம். நல்லா சாப்பிடுங்க. போதுமா? சட்னி எடுத்துக்கிடுங்க. தேங்க்யூ. இப்போ நீங்க எங்க ஊருக்கு பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கீங்களோ? ஆமா. என்னாச்சு? நீங்க யாரும் வச்சு அந்த பிடிக்கலன்ற வார்த்தையை இன்னைக்கு வரைக்கும் யாரும் மாற்றி பேசலை. ஆனால் இந்த தடவை ஒரு வித்தியாசம். பார்க்க வந்த பொண்ணை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்? அந்த பொண்ணை பிடிக்காம வேண்டான்னு சொல்லலை. அந்த பொண்ணு வேற யாரையோ லவ் பண்ணுறதா தெரிஞ்சது. அப்புறம் எப்படி நான் போய் அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன். கூட பார்க்கலங்க உங்களை திரும்பவும் சந்திப்பேன்னு. நான் கூட உங்களை எல்லாம் பார்ப்பேன், இப்படி பழகுவேன்னு நினைக்கவே இல்லை. அதுவாக நடக்குது.